நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பாலக்கோடு மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி தஞ்சம். இன்ஸ்டாகிராமில் காதலித்து கல்யாணம். தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி அடுத்த சீரியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த கட்டிட மேஸ்திரி அருள்குமார் 23, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் அடுத்த அரசம்பட்டியை சேர்ந்த சந்திதா 22. சந்திதா டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படித்து முடித்துவிட்டு தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். கடந்த 6 மாதத்திற்கு முன்னர் அருள்குமாரும் சந்திதா இருவரும் இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பு ஏற்பட்டது. இது நாளடைவில் காதலாக மாறியது. இதனை அறிந்த சந்திதாவின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஓசூரில் உள்ள முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். பெற்றோருக்கு பயந்து பாலக்கோடு மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தனர். இதையடுத்து இருவரின் பெற்றோர்களும் போலீசார் தகவல் தெரிவித்தனர். காவல் நிலையத்திற்கு வந்த பெண்ணின் பெற்றோர் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் சந்திதா காதலனுடன் நான் செல்வேன் என போலீசாரிடம் கூறியதால் காதலனை காதலனுடன் அனுப்பி வைத்தனர். இன்ஸ்டாகிராமில் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.